अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், சித்திரை மாதம் 6ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான திதிகளில் சனிக்கிழமையும் சஷ்டி திதியும் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் காலையில் 11 மணி வரைக்கும் 10 மணி 13 நிமிஷம் வரைக்குமே மூலா நட்சத்திரம் தான் இருக்கிறது, தனுசு ராசி. அதனால் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் ஆகவில்லையோ, குழந்தை இல்லையோ, குழந்தைக்காக தவம் இருக்கிறீங்களோ, முருகப்பெருமான மனசார வணங்கிட்டு ஒரு 5 பேர் பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து நீங்கள் உபவாசம் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானே உங்கள் வயிற்றில் பிறப்பான். அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஆயிடுமோ அது ஆயிடுமோன்னு ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலையில் 10:15 வரைக்கும் ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். 10:15 அப்புறம் என்ன எப்படி இருக்கும்? அற்புதமாக இருக்கும். பிரயாணங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி, பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம், நிறைய பேருக்கு வர வேண்டிய முக்கியமான தகவல்கள் தங்கு தடையின்றி வரக்கூடிய அருமையான அம்சம். ரெண்டாவது, வீட்டில் நேற்று வரைக்குமே ஒரே சங்கடமாக இருக்கும். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பேசுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசி நம்மளை கிட்டத்தட்ட டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைய நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமூகமாக இருக்கும். காலையில் 10:15 அப்புறம் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்த மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நகைச்சுவையாக செல்லக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு குடுக்கல் வாங்கலில் பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வரும், நல்ல தகவல்கள்லாம் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் சேர்ந்திருக்காரு. சந்திராஷ்டமம் ஆச்சு, என்ன நடக்குமோ? சனி பார்வையில் சந்திரன் இருக்கும் பொழுது சிம்பிள் சொல்யூஷன் என்ன தெரியுமா? லெமன் ஜூஸ் பண்ணி ஒரு 4 பேருக்கு சும்மானாச்சும் கொடுத்துருங்க. ஒரு தானம் செய்தால் போதும், உங்களுக்கு வர வேண்டிய கஷ்டம் எது இருந்தாலும் நிவர்த்தியாகும். வரவேண்டிய பணம் பாக்கிகள் திடீரென்று வரும். எதிர்பாராத சில முக்கியமான தகவல்களும் நல்ல ஆத்மாக்களும் நம்மளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன சின்னதாக ஒரு பதட்டம் இருக்கும். எப்போ வரைக்கும்னா காலையில் 10:15 வரைக்கும் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் காலையில் 10 மணி 13 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த ஒரு சின்ன கலக்கம், பயம், இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்காது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதுவும் இன்றைய நாள் பெண்களுக்கு மிக யோகமான நாளாக இருக்கப்படுது. மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா 7ஆம் இடத்துடைய சப்தமமான ஸ்தானங்களில் பொதுவாக சந்திரன் வரும் பொழுது நமக்கு என்ன நடக்கணுமோ அதை தைரியமாக நம்ம கேட்கலாம். ஒரு சில விண்ணப்பங்கள் கொடுக்கலாம். ஒரு சில பேர்கிட்ட இது எனக்கு பண்ணித்தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கும் பொழுது நடக்குமானா கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஏன்னா சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஆனால் நடந்து முடிஞ்சிடும். இந்த நாள் ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக உங்கள் கணவர்கிட்ட கேட்டால் கூட ஒரு ஸ்டக்குன்னு அது நடக்கும். அதே மாதிரி சிபாரிசு மூலியமாக யாரோ ஒருத்தர்கிட்ட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு விஷயத்த சொல்லி அதன் மூலியமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. அப்போ எந்த விஷயத்துக்காக நீங்கள் பிரயத்னம் பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆஞ்சநேயரை மட்டும் மனசார வணங்கினா போறோம். இன்றைய நாள் மிதுன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் குழந்தைகளுக்கும் யோகமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி. 6ஆம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் நீங்கும். உத்தியோகத்தில் சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு முக்கியமான இடமாற்றத்திற்கான அந்த ஆர்டர் கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எங்கெல்லாம் போய் கடன் வசூல் பண்ணணுமோ அந்த இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வராது. கொஞ்சம் பிரச்சனையாகி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்து வரும். ஆனால் நடந்து முடிஞ்சிடும். 2 நாள் மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா காலையில் 10:15 அப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு நற்செய்தி என்னென்னா, 2 நாள் நல்ல சுவையான உணவு நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள்.
ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகமான நாள். குழந்தைகள்லாம் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஒரு புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும், ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்றேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் திரையில் உங்க முகம் தெரியும். சினிமா பிரபலங்களுக்கு அற்புதமான நாள். பொதுவாக சிம்ம ராசியில பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்க பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். கொடுத்த கடன் பாக்கியை வசூல் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக வசூல் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு தேவையான கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நாபகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், கட்டிடங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நாளை முழுக்க இதை பற்றி தான் பேச்சு ஓடின்னு இருக்கும். வீட்டுக்கு நிறையா பேர் வரப்போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், யாரை எப்படி நம்ம பேசணும், யாரை எப்படி நம்ம அணுகணும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறது. ரெண்டாவது, உணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்திரன் போய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்தார்னா அதிகபட்சமான உணர்ச்சி கண்டிப்பாக நம்ம மற்றவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் பிரதிபலிக்கிற மாதிரியும் நடக்கும். அதனால் எந்த இடத்துக்கு கோவத்தை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த இடத்துல பேசணும்னு தெரியணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரியணும். இன்றைய நாள் கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூத்த பெண்களுக்கு யோகமான நாளாக, அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வயலட் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேர் வெளியூர் பிரயாணம் செய்வீர்கள், நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வீர்கள், இன்னொரு இடத்துக்கு சென்று ஒரு முக்கியமான வேலையை முடித்து விட்டு வருவீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நல்ல நட்பு உருவாகக்கூடிய நாள். மேல் தளத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில் 10:15 அப்புறம் ரொம்ப இனிமையா இருக்கும். ஃபோன் எடுத்தால் சரி 1 மணி நேரம் கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு ஒரே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலைவாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன், காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக காலை 10:11 அப்புறம் மாறுறாரு. சனி பார்வையில் இருக்கார். அதனால் நல்ல பணம் வரும். ஆனால் என்னென்னா அந்த பணம் முழுக்க ஃபுல்லாக வராது. 1000 ரூபா யாராவது உங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவார்னா முதல்ல உங்களுக்கு 20 ரூபா கொடுப்பார். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு அப்புறம் ஒரு 200 ரூபா கொடுப்பார். ஒரு 12 மணிக்கு அப்புறம் 300 ரூபா கொடுப்பார். இந்த மாதிரி இந்த பழைய படத்தில் இருக்கக்கூடிய காமெடி மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய்ங்கிற மாதிரி ஃபுல்லாக அப்படி தான் ஓடும். ஆனால் தேவையான பண வரவுகள் தாராளமாக இருக்கும். சிறு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பண வரவுகளும் ஒரு நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது மூலியமா சில பிரச்சனைகள் உண்டாகும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். பிறரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் பொதுவாகவே நம்ம எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தீர்க்கமாக ஆலோசித்து நிதானமாக செயல்பட்டு ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்களை நாம் வாங்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு எதை எடுத்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சௌக்கியமான நாளாக இருக்கப்படுது. ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல தகவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நாள் சாயந்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் எதெல்லாம் நீங்கள் போராட்டங்களாக நடச்சுக்கிறீங்களோ அந்த போராட்டங்கள்லாம் நமக்கு இனிமேல் அது ஈஸியாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல் உண்டு. கண்டிப்பாக ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய நாள் சமாப்தத்துக்கு வரும், முடிவுக்கு வரும். எதெல்லாம் இனிமேல் இது நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்களோ அது புது அத்தியாயம் வேற ரூபத்தில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு சாதகமாக முடியும். இஎம்ஐ கட்டின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு அந்த இஎம்ஐயில் ஏதாவது கன்செஷன் வேணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணோன்னா ஆர்பிஎல் 0.25% இப்போ குறைக்க போகுது.
அதனால் அதை போய் ரிக்வஸ்ட் லெட்டர்லாம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அந்த ஒரு கடனும் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம மூலியமாக அது தெய்வ அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கடன் குறையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வட்டி ஜெகநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், வெற்றி, தெய்வ அனுகிரகம், முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிர்ஷ்டம். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும். அப்ரைசல் ஒரு சரியான ஒரு டேக் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். நிறையா நட்பு வட்டாரங்களுடன் ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படலாம். கண்டிப்பாக தொழிலில் இடமாற்றம் கொடுக்கும். சில பேருக்கு இன்ஃபேக்ட் தொழிலே மாற்றக்கூடிய பிராப்தம் இல்லையா? தொழில் நிமித்தமான ஒரு சின்ன இடத்துக்கு பிரயாணம் செய்து விட்டு வருவது, இது எல்லாமே நன்மைகள் கொடுக்குமானா கண்டிப்பாக நன்மைகள் கொடுக்கும். வேறு இடத்திற்கு சென்று அங்கே நம்ம ராஜ்யத்தை நிலைநாட்டுவது, வேற பிரான்ச்சுக்கு போய் அந்த விஷயத்த நல்லா முடிக்கிறது, எதெல்லாம் முடியாமல் தள்ளி போயின்னு இருக்கோ அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியும். இவ்வளோ நாள் தள்ளி போகிற காரியம் கூட இன்றைய நாள் முடியும். சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அவசரப்படாமல் ஒரு விஷயத்த முடிவெடுக்கும் பொழுது அது பெரிய விஷயத்தை ஜெயிக்க கொடுக்கும். அவசரப்படாமல் ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக மூத்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனக துர்க்கை அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். இன்றைய நாள் யாருக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னமாக கும்பம், இரண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷ ராசி நண்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்மந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.